கோபப்பட்டால் அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாதா? நமக்கு கோபம் வந்தா நம்மால் கட்டுப்படுத்த முடியாம போயிடுமா? வாங்க இப்போ நம்ம மூளைக்குள்ள போயிட்டு நம்ம உணர்ச்சிகள் எப்படி வேலை செய்கிறது பாப்போம். வாவ், இதுதான் நம்ம பிரெயின் ஃபேக்டரி. இங்க தான் எல்லா எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. கோபம் 100% ஆகிடுச்சு. நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். இல்ல, நம்ம பேலன்ஸ் பண்ணணும். கோபம் கண்ட்ரோல் எடுத்தா நம்ம யோசிக்கவே முடியாது. அப்பா, இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. வாங்க காரணம் கண்டுபிடிக்கலாம். அமைதியாரு, நாம சரி பண்ணலாம். கோபத்துக்கு பின்னாடி காயம் இருக்கலாம். அவன் கோபம் இல்லை, அவன் மனசு கஷ்டப்பட்டு இருக்கு. நீங்களும் இமோஷன் எக்ஸ்ப்ளோர் ஆகணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாசம் வாங்கு, மெதுவா விடு. சரி, கொஞ்சம் அதிகமா போயிட்டேன். கோபம் சரிதான், ஆனா எப்படி நடக்கிறது முக்கியம். மன்னிச்சுடு, நான் அவ்வளோ கோபப்படக்கூடாது. பரவாயில்லை, அதெல்லாம் போயிடுச்சு. இது கோபம் இல்லை, புதிய உணர்ச்சி வருது போல. நான் நம்பிக்கை. இது புதுசா இருக்கு. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு கதை இருக்கு. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு கதை இருக்கிறது. அடுத்து அவர்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறார்கள்? உணர்ச்சிகள் உங்களை புதிய இடங்களுக்கு அழைத்து செல்லும். உணர்ச்சி ஆராய்ச்சியாளர்களுடன் சேருங்கள்.